ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கித்தனா பியூட்டி பார்லர். இன்றைக்கி என்ன டிப் அப்படின்னா ஹேர் நிறைய பேத்துக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது. கொட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். செகண்ட் நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்ற சாப்பாடை சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. அடிக்கடி முட்டை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துக்கோங்க. இறைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுபோல் பால், பேரிச்சம்பழம், நட்ஸ் வகைகள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீப்பாக விற்கிறது கீரை தான். 10 ரூபாய்க்கு கூட கீரை அழகாக கிடைக்கும். நீங்கள் கீரைகள் வாங்கி நல்லா இதில் சேர்த்துக்கோங்க, சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அப்படின்ற போது உங்களுக்கு நல்ல ஹேர் வளர ஆரம்பிக்கும். இது நம்ம என்னதான் வெளியில் ஹேருக்கு ப்ரோட்டீன் கொடுத்தோம் வச்சோம் அப்படின்னாலும் ப்ரோட்டீன் பேக் அப்படின்னு போட்டோம்னாலும் நீங்கள் இன்டேக்காக கொஞ்சம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடிக்கடி ஹேர் பேக் போட்டு இது பண்ணுங்க. ஹேரை வாஷ் பண்ணுங்க. ஒன்று ஹேர் பேக் க்ரீம் பார்லரில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வீட்டில் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா வெந்தயம், தயிர், முட்டை, தயிர், எலுமிச்சம்பழம், வெங்காயம் இந்த மாதிரில நல்லா ஹேர் பேக்காக அப்ளை பண்ணி நீங்கள் ஹேரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஹேருக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ரேராக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பட் ரேராக யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அது போக ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின்லாம் அடிக்கடி ஸ்ட்ரெயிட்னிங் போட்டு ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணி அதை ட்ரை ஆகி முடி உதிர்ந்து உடஞ்சி போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரேராக யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அடிக்கடி யூஸ் பண்ண போகும்போது அவங்களோட ஹேர் அவ்வளோ ஹீட்டை தாங்காது. அப்போ உடைய தான் செய்யும். ட்ரை ஹேருக்கு ஏற்றாப்புல ஹேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஹேர் சீரம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேர் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.